வீடியோ தலைப்பு: அதிகாலை 5 முதல் 7 மணிக்குள் இந்த 3 ரகசியங்களை செய்தால் 7 தலைமுறையும் கோடீஸ்வரர். பாகம் 1. அறிமுகம். அதிகாலை 5 மணி முதல் 7 மணி வரை இந்த 2 மணி நேரத்திற்குள் நீங்கள் செய்யும் 3 காரியங்கள் உங்கள் தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை கொண்டது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், இது வெறும் நம்பிக்கை அல்ல. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நமது சித்தர்களும் ஞானிகளும் கண்டறிந்த பிரம்ம ரகசியம். இந்த உலகில் 90% மக்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள். ஆனால் 10% மக்கள் மட்டுமே செல்வச் செழிப்புடன் வாழ்கிறார்கள். அந்த 10% வெற்றியாளர்களின் ரகசியம் அவர்கள் உழைப்பில் மட்டுமில்லை, அவர்கள் விழித்தெழும் நேரத்திலும், அந்த நேரத்தில் அவர்கள் செய்யும் செயல்களிலும் இருக்கிறது. இன்று நாம் பார்க்க போகும் இந்த 3 ரகசிய சடங்குகள் உங்கள் உடலையும் மனதையும் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலோடு, யூனிவர்சல் எனர்ஜி, இணைக்கப் போகிறது. இதை சரியாக பின்பற்றுபவர்களின் வீட்டில் அஷ்டலக்ஷ்மியும் நிரந்தரமாக குடிபுகுவாள் என்பது புராணங்களின் வாக்கு. இந்த வீடியோவின் இறுதியில் உங்கள் 7 தலைமுறைக்கும் வறுமை வராமல் தடுக்கும் அந்த மகா ரகசியத்தை நான் உடைக்கப் போகிறேன். ஒரு வினாடி கூட தவறவிடாமல் பாருங்கள். ஏனென்றால் இந்த நிமிடம் உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனையாக அமையலாம். வாழ்வை மாற்றிய சந்திப்பு. ஒரு மனிதனின் உழைப்பு மட்டும் அவனை பணக்காரனாக்கி விடுமா? அப்படியென்றால் உலகத்தில் உள்ள அனைத்து தொழிலாளர்களும் கோடீஸ்வரர்களாக இருக்க வேண்டுமே. இங்கேதான் நேரம் மற்றும் பிரபஞ்ச ஆற்றல் என்ற ரகசியம் வேலை செய்கிறது. மாணிக்கம் ஒரு நேர்மையான வியாபாரி. அதிகாலை முதல் நள்ளிரவு வரை ஓயாமல் உழைப்பான். ஆனாலும் அவன் வீட்டில் வறுமை குறையவில்லை. கடன் சுமை ஏறியது. விரக்தியில் காட்டில் இருந்த ஒரு மகாத்மாவை தேடிச் சென்றான். மாணிக்கம்: சுவாமி, என் நேர்மைக்கு ஏன் இந்த சோதனை? என் உழைப்பில் ஒரு துளி கூட குறையில்லை. ஆனால் என் வீட்டில் மட்டும் ஏன் தரித்திரம் தாண்டவம் ஆடுகிறது? என் தலைமுறைக்கும் இந்த வறுமை தொடருமா? குருதேவர்: மகனே, ஒரு செடி வளரத் தண்ணீர் மட்டும் போதாது, சூரிய ஒளியும் தேவை. நீ உழைக்கிறாய், அது தண்ணீர் போன்றது. ஆனால் பிரபஞ்சத்தின் ஆசி என்ற சூரிய ஒளி உன் மீது விழவில்லை. நீ வாசலில் விளக்கேற்றி வைக்கிறாய், ஆனால் வீட்டின் கதவை பூட்டி வைத்திருக்கிறாய். பின் எப்படி லக்ஷ்மி தேவி உள்ளே வருவாள்? மாணிக்கம்: சுவாமி, எனக்கு புரியவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? குருதேவர்: நீ விழிக்கும் நேரத்தில்தான் உன் வெற்றியின் ரகசியம் ஒளிந்திருக்கிறது. அதிகாலை 5 மணி முதல் 7 மணி வரையிலான அந்த அமிர்த நேரத்தை நீ வீணடிக்கிறாய். அந்த நேரத்தில் பிரபஞ்சம் தன் கதவுகளை திறந்து வைத்திருக்கும். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறேன் கேள். பாகம் 2. ரகசியம் 1. பிராண தரிசனம். அந்த மகாத்மா சொன்ன முதல் ரகசியம் பிராண தரிசனம். இது வெறும் கைகளை பார்ப்பது மட்டுமல்ல, இது உங்கள் ஆழ்மனதை தூண்டும் ஒரு மகா சக்தி. 1. உள்ளங்கையில் ஒளிந்துள்ள ரகசியம். குருதேவர் மாணிக்கத்திடம் சொன்னார்: மகனே, காலையில் எழுந்தவுடன் உன் கண்கள் எதை பார்க்கிறதோ அதுதான் உன் அன்றைய நாளை தீர்மானிக்கிறது. பலர் எழுந்தவுடன் அலைபேசியை பார்க்கிறார்கள் அல்லது கஷ்டங்களை நினைக்கிறார்கள். இது தரித்திரத்தை அழைக்கும் செயல். நமது உள்ளங்கையில் 3 பெரும் சக்திகள் உள்ளன. விரல் நுனிகளில் மகாலட்சுமி, செல்வம்; உள்ளங்கையின் நடுவில் சரஸ்வதி, அறிவு; மணிக்கட்டு பகுதியில் கோவிந்தன் அல்லது கௌரி, ஆற்றல் மற்றும் பாதுகாப்பு. 2. மந்திரத்தின் ஆழமான தத்துவம். காலையில் எழுந்ததும் படுக்கையில் அமர்ந்து 2 உள்ளங்கைகளையும் இணைத்து இந்த பாடலை சொல்ல வேண்டும். கராக்ரே வசதே லக்ஷ்மி, கரமத்யே சரஸ்வதி, கரமூலே ஸ்திதா கௌரி அல்லது து கோவிந்த, பிரபாதே கரதர்சனம். இதன் பொருள் என்ன? என் விரல் நுனியில் செல்வம் இருக்கிறது, என் கையின் நடுவில் அறிவு இருக்கிறது, என் கையின் அடியில் இறைத்தன்மை இருக்கிறது. என் கைகளால் தான் நான் இன்று உலகை மாற்றப் போகிறேன். 3. விஞ்ஞான ரீதியான விளக்கம். ஏன் கைகளை தேய்க்க வேண்டும்? நம் கைகளில் ஆயிரக்கணக்கான நரம்பு முனைகள் உள்ளன. காலையில் எழுந்ததும் கைகளை ஒன்றாக தேய்க்கும் போது ஒரு வெப்பம் உருவாகிறது. இது உங்கள் உடலில் உள்ள பிராண சக்தியை வெளிப்படையச் செய்கிறது. அந்த வெப்பத்தை கண்களில் ஒற்றிக்கொள்ளும் போது உங்கள் மூளைக்கு ஒரு சமிக்ஞை செல்கிறது. இன்று ஒரு புதிய தொடக்கம், நான் சுறுசுறுப்பாக இருக்கிறேன். 4. ஆகாயத் தொடர்பு. குருதேவர் முடித்தார். மாணிக்கம், இந்த செயலை செய்த பின் உன் கைகளை பார்த்தபடியே இன்று நீ செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை 1 நிமிடம் சங்கல்பம் செய். உன் கைகளே உன் விதியின் கருவிகள் என்பதை உணர். இதை செய்யும்போது பிரபஞ்சத்தின் ஆகாய சக்தியுடன் நீ இணைகிறாய். நீ தொழும் காரியம் துலங்கும்.
வீடியோவின் முடிவுரை. நண்பர்களே, மாணிக்கம் அந்த மகாத்மா சொன்னது போலவே செய்யத் தொடங்கினான். சில நாட்களிலேயே அவன் சிந்தனையில் மாற்றம் தெரிந்தது. அவன் செய்யும் வியாபாரத்தில் புதிய யோசனைகள் பிறந்தன. தரித்திரம் மறைந்து செல்வம் சேரத் தொடங்கியது. இது வெறும் கதையல்ல, உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய அதிசயம். நாளை அதிகாலை 5 மணிக்கு நீங்கள் இதை செய்ய தயாரா? கமெண்டில் நாளை முதல் நான் வெற்றியாளன் என்று பதிவிடுங்கள். அடுத்த பகுதியில் 2வது ரகசியமான உஷாபானம் மற்றும் தண்ணீரை வைத்து எப்படி உங்கள் வறுமையை விரட்டலாம் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். பாகம் 2. உஷாபானம், வறுமையை விரட்டும் அமிர்த நீர் ஒன்று. அறிமுகம். தண்ணீருக்கு உயிருண்டா? கருத்து: தண்ணீர் வெறும் தாகம் தீர்க்கும் திரவம் அல்ல, அது தகவல்களை சேமிக்கும் ஒரு மெமரி கார்டு போன்றது. நண்பர்களே, நாம் குடிக்கும் தண்ணீர் நம் இரத்தத்தில் கலந்து நம் எண்ணங்களாக மாறுகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? அதிகாலை 5 முதல் 7 மணிக்குள் நீங்கள் குடிக்கும் அந்த ஒரு கிளாஸ் தண்ணீர் உங்கள் உடலில் உள்ள தரித்திரத்தை வெளியேற்றும் வல்லமை கொண்டது. 2வது உஷாபானம் என்றால் என்ன? விளக்கம். உஷா என்றால் விடியற்காலை, பானம் என்றால் அருந்துதல். சூரிய உதயத்திற்கு முன் தண்ணீர் அருந்தும் முறைக்கு உஷாபானம் என்று பெயர். முறை: இரவு முழுவதும் ஒரு செம்பு காப்பர் பாத்திரத்தில் வைக்கப்பட்ட தண்ணீரை அதிகாலையில் பல் துலக்குவதற்கு முன்பே அருந்த வேண்டும். ஏன் செம்பு பாத்திரம்? செம்பில் உள்ள தாமிரச்சத்து தண்ணீரை சுத்திகரித்து உடலில் உள்ள பித்தத்தை சமன் செய்யும். வறுமைக்கு ஒரு முக்கிய காரணம் மந்தமான உடல்நிலை. அதை இந்த நீர் மாற்றும். 3. அமர்ந்து குடிப்பதன் ரகசியம். தி சயின்ஸ் மற்றும் ஸ்பிரிச்சுவலிட்டி. தவறு. அவசரமாக நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பது உடலுக்கு தீங்கானது. சரியான முறை: தரையில் அமர்ந்து சுகாசனம், தண்ணீரை மெதுவாக ரசித்து உமிழ்நீரோடு கலந்து குடிக்க வேண்டும். ரகசியம்: தண்ணீர் குடிக்கும்போது இந்த நீர் என் உடலை தூய்மையாக்குகிறது, என் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை அழிக்கிறது, எனக்கு செல்வம் பெருகும் ஆற்றலை தருகிறது என்று மனதிற்குள் சொல்ல வேண்டும். 4. வறுமைக்கும் தண்ணீருக்கும் என்ன சம்பந்தம்? விளக்கம். உடலில் கழிவுகள், டாக்ஸின்ஸ் தேங்கினால் சோம்பல் வரும். சோம்பல் இருந்தால் லக்ஷ்மி தங்க மாட்டாள். பலன்: அதிகாலையில் இந்த நீரை அருந்துவதால் குடல் சுத்தமாகிறது. குடல் சுத்தமானால் இரத்தம் சுத்தமாகும். இரத்தம் சுத்தமானால் முகம் பொலிவு பெறும். தேஜஸ். தேஜஸ் உள்ள மனிதனை தேடி வெற்றியும் செல்வமும் தானாக வரும். 5. முடிவுரை வசனம். இந்த எளிய பழக்கம் உங்கள் உடலையும் மனதையும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு காந்தமாக மாற்றும். நாளை முதல் உஷாபானம் செய்யத் தொடங்குங்கள். அடுத்த பகுதியில் 3வது மகா ரகசியமான சங்கல்பம் பற்றி பார்ப்போம். பாகம் 3. சங்கல்பம், விதியை மாற்றும் மகா மந்திரம். 1. பிரபஞ்சத்தின் திறந்த கதவுகள். நண்பர்களே, முதல் 2 ரகசியங்களின் மூலம் உங்கள் உடலையும் பிராணசக்தியையும் தயார் செய்து விட்டீர்கள். இப்போது நீங்கள் விரும்பியதை இந்த பிரபஞ்சத்திடம் இருந்து கேட்டு பெறப்போகும் மிக முக்கியமான நேரம். அதிகாலை 5 மணி முதல் 7 மணி வரை பிரபஞ்சத்தில் ஆகாச தத்துவம் மிக வலிமையாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது ஒரு விதையாக உங்கள் ஆழ்மனதில் பதியப்பட்டு பிரபஞ்சத்தால் நிறைவேற்றப்படும். குருதேவர் மாணிக்கத்திடம் சொன்னார், மகனே, ஒரு அம்பை எய்வதற்கு முன்னால் இலக்கை தீர்மானிக்க வேண்டும். அதுபோல உன் வாழ்வின் இலக்கை நீ தீர்மானிக்கும் நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். 2. சங்கல்பம் செய்வது எப்படி? விளக்கம். சங்கல்பம் என்பது வெறும் ஆசை அல்ல, அது ஒரு கட்டளை. செய்முறை: முதுகெலும்பு நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி உங்கள் மூச்சை மெதுவாக கவனியுங்கள். உங்கள் உடல் ஒரு காந்தமாக மாறுவதை உணருங்கள். மந்திரச் சொல், அஃபர்மேஷன். நான் இப்போது அடையும் இந்த செல்வம், அறிவு மற்றும் அமைதி என் சந்ததியினருக்கும் ஆசியாக அமையட்டும். நான் தொடும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடிகின்றன. காட்சிப்படுத்துதல், விஷுவலைசேஷன். உங்கள் கடன் சுமை மறைந்து, உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் நிறைந்து, உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதை இப்போது நடப்பது போலவே மனக்கண்ணில் பாருங்கள். ரகசியம்: எனக்கு வேண்டும் என்று கேட்காதீர்கள். என்னிடம் இருக்கிறது, நன்றி என்று சொல்லுங்கள். பிரபஞ்சம் நன்றியுள்ள இதயத்தையே நேசிக்கிறது. 3வது, 7 தலைமுறைக்கும் செல்வம் நிலைக்க. செல்வம் வருவது பெரிய விஷயம் அல்ல, அது நிலைக்க வேண்டும். ஏன் சில குடும்பங்களில் செல்வம் வந்த வேகத்தில் மறைகிறது? குருதேவர் விளக்கம். யார் ஒருவன் தான் சம்பாதித்த செல்வத்தில்
ஒரு பகுதியை தர்மத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கான அறிவிற்கும் செலவிடுகிறானோ அவனிடம் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவாள். இந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் எடுக்கும் சங்கல்பம் உங்கள் டிஎன்ஏவில் பதிந்துவிடும். நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாறும்போது உங்களை பார்த்து வளரும் உங்கள் பிள்ளைகளும் அதே வெற்றி சிந்தனையோடு வளர்வார்கள். இதுதான் 7 தலைமுறை செல்வத்தின் உண்மையான ரகசியம். 4வது, இறுதி திருப்பம் மற்றும் விடைபெறுதல். மாணிக்கம். குருதேவர் சொன்ன இந்த 3 ரகசியங்களையும் தன் வாழ்நாள் கடமையாக மாற்றினான். ஒரு சாதாரண விவசாயியாக இருந்த அவன் சில வருடங்களிலேயே அந்த தேசத்தின் பெரும் செல்வந்தனாக மாறினான். அவன் மட்டுமல்ல, அவனது சந்ததியினரும் இன்றும் செல்வச் செழிப்புடன் வாழ்கிறார்கள். இன்று இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் ஒரு மாணிக்கம்தான். உங்கள் கையில் இப்போது இந்த ரகசியம் கிடைத்துவிட்டது. இனி வறுமைக்கு உங்கள் வாழ்வில் இடமில்லை. உறுதிமொழி எடுங்கள். நாளை அதிகாலை 5 மணிக்கு நீங்கள் எழுந்து இந்த 3 ரகசியங்களை செய்யப் போகிறீர்கள் என்றால் கமெண்ட் பாக்ஸில் நானும் ஒரு வெற்றியாளன் என்று டைப் செய்யுங்கள். உங்கள் ஒரு கமெண்ட் உங்கள் ஆழ்மனதில் ஒரு பெரும் மாற்றத்தை உண்டாக்கும். இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று நம்பினால் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் இதை பகிருங்கள். நமது பிரெயின் மோட்டிவ் டாக்ஸ் குடும்பத்தில் இணையுங்கள்.